மாதிரி போக ஆரம்பிச்சுட்டாங்க. இதுக்கு பேரே கோவில் டூர்னு வச்சிருக்கிறாங்க. அப்படி போவதால் நம்ம கண்ணில் போய் நிறைய பார்த்தோங்கிற ஒரு பலன் தான் கிடைக்குமே ஒழிய ஆத்மானுபூதி கிடைக்குமான்னு கேட்டால் ரொம்ப சந்தேகம்தான். அதுக்கு பேரே என்ன வச்சிருக்காங்க பாருங்க, ஸ்தல யாத்திரைன்னு வச்சிருக்கிறாங்க. யாத்திரைன்னு சொன்னால் அதுக்கு சில நியமங்கள் இருக்கிறது. என்ன நியமங்கள்? இப்போ நீங்கள் சபரிமலைக்கு போறீங்கன்னா என்ன பண்ணுறோம்? 48 நாள் விரதம் இருக்கிறோம். அதே தாங்க முருகனுடைய ஆறுபடை வீட்டுக்கு கோவிலுக்கு போகணும்னாலும் கட்டாயம் விரதம் இருந்து தான் போகணும். நீங்கள் ஆறுபடை வீட்டு கோவில்களுக்கு கிளம்புவதற்கு முன்பாக நீங்கள் ஒரு நாட்களை தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த நாள் தொடங்கக்கூடிய நாள் சஷ்டியோ கிருத்திகையோ வெள்ளிக்கிழமையோ இல்லை செவ்வாய்க்கிழமையோ என்று வைத்து கொண்டு அந்த விரத நாட்களை ஆரம்பித்து விடலாம். அந்த விரத நாட்களில் கட்டாயம் நம்ம செய்ய வேண்டியது இருவேளை வழிபாடு, காலை மாலை. அதே மாதிரி இந்த வழிபாடு பண்ணும்போது நான் நிறையா பதிவில் சொல்லியிருக்கேன் அந்த வழிபாடு எப்படி பண்ணணுங்கிறது.